போன வீடியோவில் நம்பர் சிஸ்டம் அது ரிலேட்டடான கான்செப்ட்ஸ் அண்ட் அது ரிலேட்டடான 2025 கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தோம். சிஜிஎல்ல கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தோம். இன்னைக்கு பர்சன்டேஜ் டாபிக் பார்க்கலாம். அதில் இருக்கிற கொஞ்சோண்டு கான்செப்ட்ஸ் பார்த்துட்டு அதில் இருக்க சம்ஸ்க்கு அப்படியே டேரெக்டாக போயிடலாம். ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ்னா 1/100ங்கிற மீனிங். இப்போ 20%னா 1/5 இந்த மாதிரி வரும். 100%னா 100/100 1ங்கிற வரும். அந்த மாதிரி 1ங்கிறது 100%, 1/2 50%, 1/3 33.33%, 1/4 25%, 1/5 20%, 1/6 16.67%, 1/7 14.28%, 1/8 12.5%, 1/9 11.11%, 1/10 10%, 1/11 9.09%, 1/13க்கு 7.69%, 1/14க்கு 7.14%, 1/15க்கு 6.66%, 1/16க்கு 6.25%. இந்த மாதிரி 1லேருந்து 20 1/20 வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கணும் பர்சன்டேஜ் எவ்வளோன்ட்டு. இது தெரிஞ்சு வச்சுக்கிட்டா கால்குலேஷனை குறைச்சி நம்மளால் ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஷார்ட்கட்டாக போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஸ்பீடாக. இது இல்லாமல் 1லேருந்து 20 வரைக்கும் டேபிள்ஸ் அப் டு 20 நம்பர்ஸ்க்கு படிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்கொயர் நம்பர்ஸ், க்யூப் நம்பர்ஸ் 1 to 25 படித்து வச்சுக்கணும். இதெல்லாம் படித்து வச்சுக்கிட்டா ஓவராலாக மேக்ஸ்க்கே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பர்சன்டேஜ் டாப்பிக்கு இது ரொம்ப முக்கியம். இதுக்கடுத்து அந்த சக்ஸசிவ் பர்சன்டேஜ்னு சொல்லுவாங்க. 2% ஆட் பண்ணால் என்ன பர்சன்டேஜ் வரும்? எக்ஸுங்கிறது ஒரு பர்சன்டேஜ், ஒய்ங்கிறது ஒரு பர்சன்டேஜ். அது ரெண்டையும் ஆட் பண்ணால் இதுதான் எஃபெக்டிவ் பர்சன்டேஜ். இதுவே 3% கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ப்ளஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் ஒய்இசட் ப்ளஸ் இசட்எக்ஸ் டிவைடட் பை 100 எக்ஸ்ஒய்இசட் டிவைடட் பை 10,000. 3% கொடுக்குறாங்க. 10 10 10 3 சக்ஸசிவ் பர்சன்டேஜ் வருது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் 30. அடுத்து 10 10 × 10 100 100 100 300 வரும். 300 டிவைடட் பை 100 3 30 + 3 33. அடுத்து 100 × 100 × 100 1000 வருது. 1000 by 10,000 0.1. ஸோ 33.1. 3 10% சக்ஸசிவாக வந்துச்சுன்னா 33.1% வரும். அதுக்கு இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது போட்டோம்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜில் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, இப்போ சம்ஸுக்கு போயிடலாம். 2025ல் பர்சன்டேஜ்லேருந்து கேட்ட சிஜிஎல் சம்ஸ்லாம் போகலாம். டயர் 1 பேப்பர்ஸ். A landlord bought a flat for 12 lakhs. He wants to earn a 9% annual return on his investment. After paying 2,500 per month for maintenance. அப்படின்னா மந்த்லி ரெண்ட் என்ன சார்ஜ் பண்ணுவான்னு கேட்குறாங்க. அதாவது அந்த லேண்ட்லார்டு 2,500 ரூபாய் வந்து ஒவ்வொரு மாதமும் மெயின்டெனன்ஸ்க்காக அவருக்கு வேணும். அது கூட அடிஷ்னலாக 9% ரிட்டர்ன் அவருக்கு வேணும். 12 lakhsலேருந்து 9% ரிட்டர்ன் வேணும். அப்போ என்ன ரெண்ட் வந்து அவர் சார்ஜ் பண்ணுவார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 12 lakhsல 9%னா எவ்வளோ? 12 lakhsல 1% என்ன? 1%னா 1/100ன்னு பார்த்தோம். ஸோ 12,000. அப்போ 9%னா இன்டூ 9 பண்ணுமா? 1,08,000. இது கூட அடிஷ்னலாக ஒவ்வொரு மாதமும் 2,500 ரூபா. ஸோ 2,500 × 12 எவ்வளோ வரும்? அரௌண்டு 50 × 6 30,000 வருது. 1,38,000. அப்போ ஒரு வருஷத்துக்கு 1,88,000. அப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ அவர் வந்து வாங்கணும் ரெண்டா? 11,500 வாங்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். A company ordered 30 mobile phones. அதாவது ஒரு கம்பெனி 30 மொபைல் ஃபோன்ஸும் கொஞ்சம் லேப்டாப்ஸும் வாங்குறாங்க. அந்த எவ்வளோ நம்பர்ஸ்ன்னு சொல்லலை.
மொபைல் ஃபோன்ஸ் காஸ்ட் 4 times as much as லேப்டாப்ஸ். அதாவது மொபைல் ஃபோன்ஸ் வந்து காஸ்ட்லியர், லேப்டாப்போட மொபைல் ஃபோன் காஸ்ட்லி. மிஸ்டேக்கனா என்ன பண்ணுறாங்க, டெலிவரியை இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதாவது மொபைல் ஃபோன்ஸ் எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்காங்களோ அதை லேப்டாப்ஸை ஆர்டர் பண்ணிட்டாங்க. லேப்டாப்ஸ் ஆர்டர் பண்ணுற நம்பர்ஸ்க்கு பதிலாக மொபைல் ஃபோன்ஸ் ஆர்டர் பண்ணிட்டாங்க. எக்ஸாம்பிள், மொபைல் ஃபோன்ஸ் 5 தான் வாங்கணுங்கிற இடத்துல 10 வாங்கிட்டாங்க, லேப்டாப்ஸ் 10 வாங்குங்கிற இடத்துல 5 வாங்கிட்டாங்க. இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்படி பண்ணதுனால பில் வந்து 60% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதாவது 100 ரூபா இருந்துச்சுன்னா 160 ரூபா ஆயிடுச்சு. வாட் வாஸ் த நம்பர் ஆஃப் மொபைல் ஃபோன்ஸ் டு லேப்டாப்ஸ்? அந்த ரேஷியோ கேட்குறாங்க. ஒரிஜினல் ஆர்டரில் ஸ்டார்டிங்கில் கரெக்டாக ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன ரேஷியோ இருந்திருக்கும்னு கேட்குறாங்க. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் பில் வந்து 60% அதிகமாக இருக்குது. அப்போது மொபைல் ஃபோன்ஸ் வந்து இனிஷியலாக ஒரு ரேஷியோ இருக்கும்ல, அந்த ரேஷியோவோட அதிகமாக இருந்தால் தான் டோட்டல் பில் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ மொபைல் ஃபோன்ஸ் வந்து 5 ஆர்டர் பண்ண வேண்டியது, அந்த இடத்துல 10 ஆர்டர் பண்ணுறாங்க. லேப்டாப்போட மொபைல் தான் காஸ்ட்லி, ஸோ ஆட்டோமேட்டிக்காக பில்லோட வேல்யூ அதிகமாகும். லேப்டாப்போட நம்பர்ஸ் குறைஞ்சதுன்னா அதோட வேல்யூவோட இந்த மொபைல் ஃபோன்ஸோட வேல்யூ அதிகமாச்சுன்னா அதோட வேல்யூ தான் அதிகமாகும். அப்போ ஒரிஜினலாக என்னவா இருந்திருக்கும், மொபைல் ஃபோன்ஸ் கம்மியாகவும் லேப்டாப்ஸ் அதிகமாகவும் இருக்கிறது தான் ஒரிஜினல் ஆர்டராக இருக்கும். இப்போ அவங்க மாற்றி போட்டதுனால மொபைல் ஃபோன்ஸ் அதிகமாகவும் லேப்டாப்ஸ் கம்மியாகவும் ஆகிருக்கும். அப்போ பழைய ஆர்டர் ஒரிஜினல் ஆர்டர் தானே கேட்குறாங்க. அப்போ டெஃபினட்டாக மொபைல் ஃபோன்ஸ் கம்மியாக இருக்கிற ரேஷியோ தான் வரும். ஃபஸ்ட்டு மொபைல் ஃபோன், செகண்ட் லேப்டாப். அப்போ ஒன்றா ஏவாக இருக்கணும், இல்லைன்னா இது வராது, சியும் வராது, இல்லை டியாக இருக்கணும். இப்போ மொபைல் ஃபோன்ஸ் வந்து 4 times as லேப்டாப்ஸ் ப்ரைஸ்ன்னு சொல்கிறாங்க. லேப்டாப்போட ப்ரைஸ் 1 ரூபி வச்சுக்கலாம், 1 ரூபி வச்சுக்கலாம். மொபைல் ஃபோனோட ப்ரைஸு 4ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். இனிஷியலாக மொபைல் ஃபோன் 1, லேப்டாப் 2, 1:2 ரேஷியோவில் இருக்குது. அப்போ 1 × 4 4, லேப்டாப் 2 × 1 2, ஸோ 6 rupees ஆகிருக்கும். 6 rupees ஆகிருக்கும். சப்போஸ் இப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணதுனால 2:1 ஆகிருக்குமா? அப்போ 2 × 4 8, 1 × 1 1, ஸோ 8 + 1 9. 6லேருந்து 9 எவ்வளோ அதிகமாக இருக்குது? 3 அதிகமாக இருக்குது. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 50% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஆன்சர் ஏ கிடையாது. ஸோ மேக்ஸிமம் ஆன்சர் டியாக தான் இருக்க வாய்ப்பு. இங்கே ஏன்னா 60% கொடுத்துருக்காங்க, இங்கே நம்மளுக்கு 50% தான் வருது. டிக்கு சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போமா? இப்போ 4 மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது. 4 × 4, அப்புறம் 9 × 1 9, 16 + 25 வருது. இதுவே இன்டர்சேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா 9:4, 9 மொபைல் ஃபோன்ஸாக இருந்தால் 9 × 4 36, 4 × 1 4, ஸோ 40. 25லேருந்து 40 15 அதிகமாக இருக்குது. அதாவது 15 / 25 × 100, இது 60% வருது. ஸோ ஆன்சர் டி தான். இதே மாதிரி டைப்பில் இருக்கிற இன்னொரு 2 சம் பார்ப்போம். ஓகே, இந்த சம் பார்க்கலாம். A baker ordered 10 kg of premium flour, some additional kg of standard flour. அதாவது 10 கிலோ ப்ரீமியம் ஃப்ளவர். ப்ரீமியம் ஃப்ளவர் தான் எப்பயுமே ரேட் அதிகமாக இருக்கும். அது 10 kg ஆர்டர் பண்ணுறாரு. நார்மலான ஸ்டாண்டர்டான ஃப்ளார் வந்து கொஞ்சம் எவ்வளோன்னு சொல்லலை, ஒரு குவான்டிட்டி ஆர்டர் பண்ணுறாரு. ரெண்டுமே ஆர்டர் பண்ணுறாரு. ப்ரைஸ் ஆஃப் ப்ரீமியம் ஃப்ளாரோட ப்ரைஸ் வந்து 2 மடங்கு இருக்கும். ஸ்டாண்டர்டாக இருக்கிறதோட டபுள் டைம் இருக்கும். ஸோ நம்ம இந்த இடத்துல 2ன்னு வச்சுக்கலாம். ப்ரீமியம் ஃப்ளார் 2, ஸ்டாண்டர்ட் ஃப்ளார் 1ன்னு வச்சுக்குவோம். அதே மாதிரி ஆர்டர் எரர்னால இதுக்கு முன்னாடி சம் பார்த்த மாதிரியே அந்த குவான்டிட்டி இன்டர்சேஞ்ச் ஆயிடுச்சு. அதனால 20% குறைஞ்சிருக்கு. இப்போ முன்னாடி நம்ம வந்து பார்த்த இடத்துல அதிகமாச்சு ரேட்டு, காஸ்ட், டோட்டல் காஸ்ட் அதிகமாச்சு. அப்போது காஸ்ட் அதிகமாக இருக்கிற பொருள் வந்து அதிகப்படுத்தியிருப்பாங்க, இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க, குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால அதிகமாச்சு. இந்த இடத்துல காஸ்ட் அதிகமாக இருக்கிற பொருளை குவான்டிட்டி டிக்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ இனிஷியலாக ஒரிஜினலாக அந்த காஸ்ட் அதிகமாக இருக்கிற பொருள் என்னவாக இருக்கும்? அதிகமாக இருக்கும். அப்போ தான் குறைச்சோம்னா இந்த இடத்துல குறைஞ்சிருக்கு. அப்போது மேக்ஸிமம் இந்த இடத்துல ப்ரீமியம் ஃப்ளார் = ஸ்டாண்டர்ட் ஃப்ளார் கேட்குறாங்க. அப்படின்னா கண்டிப்பாக ப்ரீமியம் ஃப்ளாரோட வேல்யூ அதிகமாக இருக்கணும். ஒன்றா ஏவாக இருக்கணும், இல்லைன்னா பியாக இருக்கணும். மீதி எல்லாமே அந்த ஸ்டாண்டர்ட் ஃப்ளாரோட கம்மியாக இருக்குது. ஸோ ஏ ஆர் பியாக இருக்கணும். இப்போ ஒவ்வொன்றிலையும் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாமா? இப்போ இனிஷியலாக 2:1 இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ 2 × 2 4, 1 × 1 5,
இனிஷியல் வேல்யூ நம்ம ஃபைன்னு நம்ம வந்து அஷ்யூம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மிஸ்டேக்குனா ஆர்டர் இன்டர்சேஞ்ச் ஆகும்போது 1 × 2 2 2 × 1 2 அப்போ 4 ஆயிருக்கு. 5ங்கிறது 4 ஆயிருக்கு, 1 மைனஸ் ஆயிருக்கு. அப்போது 1/5 என்ன 20%, 20% டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்போது ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இதே மாதிரி இன்னொரு சம்மு 4 பாக்ஸு ப்ரீமியம் பென்ஸ் இருக்கிறது, அப்புறம் சம் பாக்ஸஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் பென்ஸ். ப்ரீமியம் பாக்ஸு 2 டைம்ஸ் ஸ்டாண்டர்ட் பென்ஸ். அப்போ முன்னாடி பார்த்த மாதிரி 2 rupees 1 rupeesனு வச்சுக்கலாம். ப்ரீமியம் பென்ஸ் 2 rupees, ஸ்டாண்டர்ட் பென்ஸ் 1 rupees. அதே மாதிரி ஆக்சிடென்ட்லி இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு, அதனால் டோட்டல் பில் 20% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 20% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன, ஒரிஜினல் குவான்டிட்டியோட ப்ரீமியம் பென்னோட குவான்டிட்டி அதிகமாக இருக்குது, அப்போ தான் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஒரிஜினல் குவான்டிட்டி ஆஃப் பென்னு ப்ரீமியம் பென் எவ்வளோவா இருக்கும், ஸ்டாண்டர்ட் பென்னை கம்பேர் பண்ணும்போது ஒரிஜினல் குவான்டிட்டி ஆஃப் ப்ரீமியம் பென் கம்மியாக இருக்கும். அப்போது இந்த இடத்துல ஒரிஜினல் நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் தான் கேட்குறாங்க. அப்போது கம்மியாக இருக்கிறது வந்து ஒன்றா ஏவாக இருக்கலாம், இல்லாட்டி பிவாக இருக்கலாம், இல்லாட்டி சியாக இருக்கலாம். 3 பாசிபிலிட்டியுமே வருது. சரி, நம்ம 3லையுமே சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு 4:5. 4:5னா 4 × 2 8, 8 + 5 13. அது அப்படியே தப்பாக போட்டுட்டாங்க. அப்போ 5 × 2 10, 4 × 1 4. ஸோ டோட்டலாக 14. இப்போ இந்த இடத்துல 1 அதிகமாக இருக்குது. ஸோ 1/13 அதிகமாக இருக்குது. ஸோ 7.69% அதிகமாக இருக்குது. இது அப்போ தப்பு. அடுத்து 4.5 கிடையாது. நெக்ஸ்ட்டு 5.7, 5:7. 5:7னா 5 × 2 10, 7 × 1 7. ஸோ 17. 7:5னா தப்பாக மாற்றினதுக்கப்புறம் 7 × 2 14, 14 + 5 19. இதுவும் 2/17 வருது. கண்டிப்பாக இதுவும் 20% கிடையாது. அப்போது 4:7 தான் ஆன்சராக இருக்கும். போட்டு பார்த்துருவோம். 4 × 2 8, 7 × 1 7. ஸோ டோட்டலாக 15. தப்பான ஆர்டருக்கு மாற்றினாங்கன்னா 7 × 2 14, 4 × 4 18. அப்போ 3 அதிகமாக இருக்குது. 3/15 20%. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின், ரோஹன் ஆர்டர் 5 kg ஆஃப் ப்ரீமியம் காஃபி, சம் அடிஷ்னல் kilograms ஆஃப் ஆர்டினரி காஃபி. அதே மாதிரி ப்ரைஸ் ஆஃப் ப்ரீமியம் காஃபி 3 times தட் ஆஃப் ஆர்டினரி காஃபி. அதாவது அதே மாதிரி ப்ரீமியம் காஃபி 3 rupeesனு வச்சுக்கலாம், ஆர்டினரி காஃபி 1 rupeeன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி தப்பாக ஸ்வாப் பண்ணிட்டாங்க, குவான்டிட்டிஸை ஸ்வாப் பண்ணிட்டாங்க. அப்போது சேஞ்ச் இன் ப்ரைஸ், அது இந்த சேஞ்ச்னால பில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 40% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா என்னன்னு சொல்லியிருக்கோம், ப்ரீமியம் குவான்டிட்டி முன்னே இருந்ததோட அதிகமாகிருக்குன்னு அர்த்தம். அப்போது முன்னே வந்து ப்ரீமியம் குவான்டிட்டி ஒரு ஆர்டினரி குவான்டிட்டியோட ஆர்டினரி காஃபியோட கம்மியாக இருக்கும். அப்போ கம்மியாக இருக்குதுன்னா இதில் எதுலாம் கம்மியாக இருக்குது, இது கிடையாது, இதுவாக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம், இது கிடையாது. ஒன்றா ஆப்ஷன் பி ஆர் சியாக இருக்கும். இப்போ ஆப்ஷன் பிக்கு சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். 1:4, 1 × 3 3, 4 × 1 7. அதை தப்பாக இன்டர்சேஞ்ச் பண்ணாங்கன்னா 4 × 3 12, 12 + 1 13, 6 அதிகமாக இருக்குது. ஸோ 6/7 கண்டிப்பாக 40% கிடையாது. ஸோ கண்டிப்பாக 1:4 இருக்காது, மேக்ஸிமம் சியாக தான் இருக்கும், 1:2 தான் இருக்கும். இப்போ வெரிஃபை பண்ணிடலாம். 1:2, 1 × 3 3, 3 + 2 5, 2 × 3 6, 6 + 1 7. இங்கே 2 அதிகமாக இருக்குது. 2/5 40%. 2/5 40%. ஓகே. அடுத்து இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம். எ ஸ்டேஷ்னரி ஷாப் ஆர்டர் 8 dozen ரெட் பால்ஸ், சம் அடிஷ்னல் டசன் ப்ளூ பால்ஸ். அதாவது ரெட் பால் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, ப்ளூ பால் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதில் ரெட் பால் 2 times அதிகமாக இருக்குது, ப்ளூ பால்ஸோட ரெட் பால் 2 times அதிகமாக இருக்குது. அப்போ இதை 2 rupeesன்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம், இது 1 rupeesன்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். இட் வாஸ் ஃபவுண்ட் தட் நம்பர் ஆஃப் டசன்ஸ் ஆஃப் 2 colors ஹேஸ் பீன் இன்டர்சேஞ்ச். அதே மாதிரி இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு, பில்லு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ பில் அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ ப்ரீமியம் குவான்டிட்டி இந்த இடத்துல என்னது, ரெட் பால். ரெட் பால் வந்து முன்னாடி கம்மியாக இருந்திருக்கும், ப்ளூ பாலோட ரெட் பால் கம்மியாக இருக்கும். அப்போது இந்த இடத்துல ஒரிஜினல் ஆர்டர் தானே கேட்குறாங்க. அப்போது முன்னாடி ரெட் பால் கம்மியாக இருந்திருக்கும். ஒன்றா ஏவாக இருக்கலாம், ஒன்றா பியாக இருக்கலாம், சியாக இருக்கலாம். எல்லாமே வந்து ரெட் பால் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க.
அப்போது நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறது தான் கரெக்டாக இருக்கும். 1 × 2 2 2 3 × 1 3. ஸோ டோட்டலாக இது 5. 3:1 மாற்றினா 6 + 1 7. இந்த இடத்துல 5 × 7. ஸோ 2/5 40%. இதில் ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது ஆன்சர் கிடச்சிருச்சு. ஆப்ஷன் ஏ தான். ஓகே, இந்த டைப் ஆஃப் சம் பார்த்துட்டோம். இப்போ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், எ ஃபேமிலிஸ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆன் ஃபுட், மெடிசன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். அது ஒரு ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க, 4:6:7. In the coming year, cost of food is expected to increase 25%, medicine 33.33%, entertainment decrease by 10%. அப்போது என்ன பர்சன்டேஜ் சேஞ்ச் இருக்குன்னு கேட்குறாங்க. டோட்டலாக இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா, இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன, டிக்ரீஸ் ஆச்சுன்னா எவ்வளோ, அந்த மாதிரி கேட்குறாங்க. இப்போது 4%லேருந்து 25% இன்க்ரீஸ் ஆகுது. 25%னா என்னென்னு பார்த்துருக்கோம். 25/100 1/4. 4ல் 1/4 எவ்வளோ, 1. இப்போ 4ல் 1 ஆட் பண்ணால் 5. அடுத்து 6லேருந்து 33.33%. 33.33%னா என்ன, 1/3. 1/3 அதிகமாகுது. 6ல் 1/3 எவ்வளோ, 2. 2 அதிகமாச்சுன்னா 8. நெக்ஸ்ட்டு 7 டிக்ரீஸ் பை 10%. அதாவது 1/10 டிக்ரீஸ் ஆகுது. 7ல் 1/10 எவ்வளோ, 0.7. 1/10 டிக்ரீஸ் ஆச்சுன்னா 6.3. இப்போது இது மூணையும் ஆட் பண்ணால் 5 8 13 19.3. மேலே 17லேருந்து 19.3 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, 2/3 17 × 100. 230 / 17 160 வரும். ஸோ 3 51, பேலன்ஸ் 9 0. அப்படி போட்டால் அரவுண்டு 5 வரும். 517 85. 13.5 அதிகமாகுது. அப்போது ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், எ சேல்ஸ்மேன் ஏர்ன்ஸ் 2% கமிஷன் ஆன் ஷர்ட்டில் 2% கமிஷன்னு, அப்புறம் டைக்கு 12% கமிஷன். இப்போ 3 ஷர்ட்டு 4 டைஸு ஒரு நாளைக்கு செல் பண்ணால் 60 நாளில் டோட்டலாக எவ்வளோ கமிஷன் வரும்னு கேட்குறாங்க. ஷர்ட்டுக்கு 600 ரூபாயில் 2%னா எவ்வளோ, 12 rupees. அதே மாதிரி டைக்கு 150ல் 12%னா எவ்வளோ, 150 × 12 / 100. 15 × 12 180. 180 / 10 18 rupees. இதெல்லாம் மைண்டே போடணும். 15 × 12 = 180 / 10. அதெல்லாம் மைண்டே போடணும். உங்களுக்கு புரியறதுக்காக நான் இங்கே எழுதி காமிக்கிறேன். ஆனால் எக்ஸாமில் நீங்கள் இந்த டேபிள்ஸு கால்குலேஷன் டெய்லி ½ hour ப்ராக்டிஸ் இதெல்லாம் பண்ணிங்கன்னா எக்ஸாமில் ஈஸியாக மைண்டில் போட முடியும். அப்படி போட்டால் தான் 25 questions நம்ம மேனேஜ் பண்ணி 15 minutesல அட்டன் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஷர்ட்டுக்கு 12 rupees. அப்போ 3 ஷர்ட்னா 36 ரூபா. 4 டைஸு அப்போ 72 108. ஒரு நாளைக்கு 108 rupees. அப்போது டோட்டலாக 60 days. 6 × 108 எவ்வளோ, 648. இப்போ இங்கே 0 ஆட் பண்ணால் 6480. நெக்ஸ்ட் கொஸ்டின், எ பட்ஜெட் ஃபார் எ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் இஸ் அலோகேட்டட் டு லேண்ட் அக்விசிஷன், பில்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் லேபர். அதாவது ஒரு பட்ஜெட் இருக்குது, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் செய்கிறதுக்கு ஒரு பட்ஜெட் ஒதுக்குறாங்க. லேண்டுக்குன்னு 4, பில்டிங் மெட்டீரியல்ஸ் 3, லேபர் 3. இந்த ரேஷியோவில் 4:3:3. இப்போ ஒவ்வொன்றும் லேண்டு 8% ரைஸ் ஆகுது, பில்டிங் மெட்டீரியல்ஸ் 12% ரைஸ் ஆகுது, லேபர் 15% கம்மியாகுது ரேட்டு ப்ராஜெக்ட் பண்ண. அப்போது என்ன பர்சன்டேஜ் சேஞ்சுன்னு கேட்குறாங்க. என்ன சேஞ்ச் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 4 இருந்துச்சுன்னா 4க்கு பதிலாக இங்கே 400 போட்டுக்கலாம், இங்கே 300 போட்டுக்கலாம், இங்கே 300. இதில் ஒவ்வொன்றும் இப்போ 8%னா 400ல் 8%னா என்ன, 400 × 8/100 வரும். அப்போ 32. இதுக்கு 32. அப்புறம் பில்டிங் மெட்டீரியல்ஸ் 12% ரைஸ் ஆகுது. 300ல் 12% 36 rupees. அடுத்து இதில் 15% கம்மியாகுது. 300ல் 15%ங்கிறது 45 கம்மியாகுது. அப்போ இது மூணையும் குமுலேட்டிவாக சொன்னால் 32 + 36 - 45. அப்போது 23 அதிகமாகுது. அப்போது இந்த டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட்டில் என்ன பர்சன்டேஜ், 23ங்கிறது என்ன பர்சன்டேஜ் இதில், 400 300 300 1000 × 100. அப்போது 23 / 10 2.3% இன்க்ரீஸ்.
நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் a city current number of literate people is 25,000. அதாவது லிட்ரேட் படித்தவங்க 25,000 பேர் இருக்காங்க. படித்த ஃபீமேல்ஸ் 5% அவங்க பாப்புலேஷன் குறைஞ்சதுன்னா, அதே மாதிரி படித்த மேல்ஸ் 10% அவங்க பாப்புலேஷன் அதிகமாச்சுன்னா லிட்ரேட் பாப்புலேஷன் 25,250 மாறும். இதிலிருந்து இப்படி ஆகும். ஃபீமேல்ஸ் வந்து 5%, லிட்ரேட் ஃபீமேல்ஸ் 5% குறைஞ்சு லிட்ரேட் மேல்ஸ் 10% அதிகமாச்சுன்னா இந்த டிஃப்ரென்ஸ் வருது. இந்த டிஃப்ரென்ஸ் என்ன? 250. அப்போ இந்த 250 அதிகமாகுறீங்க. 10,500 ஃபீமேல்ஸ்னா 7,500 மேல்ஸ். இப்போ இதில் 5% குறையுதுன்னா எவ்வளோ குறையும்? 5 × 175 எவ்வளோ? 5 × 175 875. 16,625 வரும். ஓகே, இதில் 10% அதிகமாச்சுன்னா 750 அதிகமாகும். எயிட் 250. அப்போ இந்த டோட்டலாக அதிகமாகிறதுன்னு பார்த்தா எவ்வளோ சேஞ்ச் வருது? இங்கே -875 + 750. இந்த இடத்துல சேஞ்ச் எவ்வளோ வருது? -75. கம்மியாகுதுன்னா கண்டிப்பாக ஆப்ஷன் ஏ கிடையாது. அடுத்து இப்போ ஆப்ஷன் சிக்கு வரலாம். 15,000 ஃபீமேல்ஸ் 10,000 மேல்ஸு. அப்போ இதில் 5%னா எவ்வளோ? 5% குறையுது. 5% இதில் எவ்வளோ? 750. 10% அதிகமாகுது. 10,000 10% 1000. இது ரெண்டுக்கும் குமுலேட்டிவாக பார்த்தா 250. இந்த இடத்துல 250 அதிகமாகுது. அப்போ இங்கேயும் 250 தானே அதிகமாகுது. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து தான் போகணும். இது கொஞ்சம் சுற்றி வளைக்கிற கொஸ்டின் தான். கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான், பட் டைம் அதிகமாக எடுக்கிறது. இதை ஸ்டார்டிங்கில் ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்புறமா கடைசியாக இந்த கொஸ்டினுக்கு வரலாம். இது முன்னாடியே பார்த்துட்டோம். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் 120 கொஸ்டின்ஸ். 120 கொஸ்டின்ஸில் மேக்ஸ், ஹிந்தி, சயின்ஸ். மேக்ஸ்க்கு 20 கொஸ்டின்ஸ், ஹிந்திக்கு 50 கொஸ்டின்ஸ், சயின்ஸ்க்கு 50 கொஸ்டின்ஸ். ஒரு கேண்டிடேட் மேக்ஸில் 70% ஆன்சர் பண்ணுறாப்புல. மேக்ஸில் 70%னா எவ்வளோ? 7 × 2 14 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுறாரு. 60% ஹிந்தியில். அப்போ 6 × 5 30. அதே மாதிரி 60% சயின்ஸில் 30 கொஸ்டின்ஸ். ஸோ கரெக்டாக இதெல்லாம் கரெக்டாக வேறு கொஸ்டின்ஸு டோட்டலாக. அப்போ இதுக்கு எவ்வளோ? 64 கொஸ்டின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாரு. மினிமம் பாசிங் ஸ்கோர் 80% இருக்கணுங்கிறாங்க. அப்போது இன்னும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் அதிகமாக அவர் கரெக்டாக போட்டால் பாஸ் ஆக முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. 120ல் 80% எவ்வளோ? 8 × 12 96. அப்போ 96 பாஸ் ஆகக்கூடிய மார்க்கு. ஆனால் இவர் 64 தான் எடுத்திருக்காரு. அப்போ இன்னும் எவ்வளோ அதிகமாக எடுக்கும்? சாரி, இங்கே 64 கிடையாது, 74. ஸோ இன்னும் 22 மார்க்ஸ் அதிகமாக வாங்கணும். இன்னும் 22 மார்க்ஸ் அதிகமாக வாங்கினா தான் கிளியர் பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் டி தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு நம்பரில் 48% வந்து 0.8 40%ஓட அதிகமாக இருக்குது. அப்படின்னா என்ன? 48க்கும் 40க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு 0.8ங்கிறாங்க. அப்போ 8%ங்கிறது 0.8. அப்போது 80%ங்கிறது 8. அப்போ 100%ங்கிறது 10. சாரி, 100%ங்கிறது 10. நெக்ஸ்ட் கொஸ்டின். 75% of a number is 20 more than 2/3 of that number. அதாவது 75%னா 3/4ன்னு எழுதலாம். 3/4 ஆஃப் ஒரு நம்பர் வந்து 2/3 ஆஃப் அதே நம்பரோட 20 அதிகமாக இருக்குங்கிறாங்க. இந்த இடத்துல 3/4னா நம்ம எவ்வளோ பார்த்தோம்? 75 தானே பார்த்தோம். 75%. 2/3னா 66.666%. அப்போது இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது? 8.33%. 8.33னா என்னன்னு நம்ம முன்னாடி பார்த்தோம், 1/12ன்னு பார்த்தோம். 1/12 தான் 20. அப்போ 1 எவ்வளோவா இருக்கும்? 12 × 20 எவ்வளோ? 240. ஆன்சர் 240. இல்லாட்டி
வேறு எப்படி இது பண்ணலாம்னா இதை இப்படி சிம்பிளை பண்ணி பண்ணலாம். எக்ஸ் 3/4 - 2/3 ஈக்குவல் டு 20. 3/4 - 2/3 இது எடுத்து பார்த்தா 12, 9 - 8 அப்போ 1 ஈக்குவல் டு 20. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 240. நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் ஆல் 3 டைமென்ஷன்ஸ் ஆஃப் கியூபாய்டு, ஒரு கியூபாய்டில் ஒவ்வொரு டைமென்ஷனுக்கும் 25% இன்க்ரீஸ் பண்ணுறோங்கிறாங்க இந்த இடத்துல. அதாவது ஒரு கியூபாய்டு இப்படி இருக்குது, லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். அப்போது ஒவ்வொன்றிலையும் 25% அதிகமாகுது. அப்போது 1.25 இன்ட்டு 1.25 இன்ட்டு 1.25. அப்போ வால்யூம் எவ்வளோ அதிகமாகும்னு கேட்குறாங்க. இந்த மூணையும் மல்டிப்ளை பண்ணி வர வேல்யூ தான் அதிகமாகிற வேல்யூ. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் குமுலேட்டிவ் பர்சன்டேஜ் எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் வேல்யூ, அதுக்கான ஃபார்முலா இதுதான். 3% இருந்துச்சுன்னா, இந்த இடத்துல 3 இருக்கு, x + y + z 75. அடுத்து x into y 625 வரும், y into z 625, அது z into x 625. அப்போது 3 625 வருது, 1875 divided by 100. அடுத்து x into y into z 25 into 25 into 25. அப்போ எவ்வளோ வரும்? 625 into 5 3125. 3125 into 5 15625. 15625 divided by 10,000. அப்போது 75 plus 18.75 plus 1.5625. 18 plus 1 19. 19 plus 75 19 plus 75 94 வருது. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் கண்டிப்பாக 95.31 வருது டோட்டலாக. ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், எ ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸ் இஸ் இன் இங்கிலீஷ். இங்கிலீஷில் ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க் சான்ஸ்கிரிட்டில் அந்த ஸ்டூடெண்ட் வாங்கின மார்க்கோட 40% அதிகமாக இருக்குமாமா. அதாவது சான்ஸ்கிரிட்டில் 80 மார்க்குனா இங்கிலீஷில் அதோட 40% அதிகமாக இருக்கும். 40% எவ்வளோ? 80ல் 40% எவ்வளோ? 32. 80 + 32 112. இப்போது அந்த மார்க் தான் கேட்குறாங்க. An employee contributes 10% of the salary. அவரோட சேலரியில் 10% சேரிட்டிக்கு, மீதி இருக்க ரிமைனிங் அமௌண்ட்டில் 50% இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். மீதி 10% சேரிட்டினா மீதி இருக்கிறது எவ்வளோ? 90%. 90%ல் 50% எவ்வளோ? 45%. 45% இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு. The rest is divided for food and education in the ratio 60:3. மீதி இருக்கிற எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது? 45% இருக்குது. அதை 60:3 ரேஷியோவில் எஜுகேஷனுக்கும் ஃபுட்டுக்கும் பிரிச்சுறாங்க. அப்போது 6 + 3 = 9. 45/9 5. அப்போ 6 into 5 30. 3 into 5 15. 30% ஃபுட்டுக்கும் 15% எஜுகேஷனுக்கும். எக்ஸ்பென்ஸ் ஆன் எஜுகேஷன் 3000. அப்போ இந்த 15% தான் 3000னா டோட்டலாக அந்த எம்ப்ளாயோட சேலரி என்னன்னு கேட்குறாங்க. 15% 3000. அப்போ 1% எவ்வளோவா இருக்கும்? 200 rupees-ஆக இருக்கும். 3000 divided by 15 200. அப்போது 100% எவ்வளோவா இருக்கும்? 200 into 100 20,000. சிம்பிள். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் ஏ ஸ்கூல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. கேர்ள்ஸ்க்கும் பாய்ஸ்க்கும் இருக்க ரேஷியோ 5:4. ஆஃப்டர் 1 year பாய்ஸ் இன்க்ரீஸ் பை பாய்ஸ் 20% அதிகமாகறாங்க. 20%னா என்ன? 1/5. 5 into 1/5 எவ்வளோ? 1. அப்போ 1 அதிகமாகுது. 5லேருந்து 6 ஆயிரும். நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் 10% இன்க்ரீஸ் ஆகிறாங்க. அப்போது 4ல் 10% எவ்வளோ? 0.4. அப்போது 4.4 அதிகமாகறாங்க. வாட் வில் பி த நியூ ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்? 6:4.4. இப்போ ரெண்டு சைடும் இன்ட்டு 10 பண்ணோம்னா 60 into 44 டிவைடட் பை 4 போட்டோம்னா 15:11. சிம்பிள். டி ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், a man spends 60% ஆஃப் his income. அதாவது அவரோட ஒரு மேன் 60% ஆஃப் த இன்கம் ஸ்பெண்ட் பண்ணுறான். 60% ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, 40% சேவிங்ஸ். அப்போது அவன் இன்கம் 100லேருந்து 15% அதிகமாகுதாமா. அப்போ 115.
எக்ஸ்பெண்டிச்சர் ரிமைன்ஸ் த சேம் 60 தான் இருக்குது. அப்போ சேவிங்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகின்னு கேட்குறாங்க. 115 மைனஸ் 60 55. அப்போது 40லேருந்து 55 ஆயிருக்கு. அப்போ 15 அதிகமாகிருக்கு. இன்ட்டு 100 100 by 40 2.5. அப்போ 15 into 2.5 37.5. Option A. Next question. The population of a village increases by 10% annually. If the current population is 72,600, 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பாப்புலேஷன் கேட்குறாங்க. ஒவ்வொரு வருஷமும் 10% அதிகமாகுது. 10%னா என்ன? 10/100. அப்போது 1/10 1/10 அதிகமாகுது. அப்படின்னா என்ன? 10ல் 1 அதிகமாகுது. 10லேருந்து 11 ஆகுது. ஒரு வருஷத்துக்கு ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருக்குது, அந்த வருஷத்தோட எண்டிங்கில் எவ்வளோ இருக்குது. அப்போது இப்போலேருந்து 2 வருஷத்துக்கு முன்னாடினா 72,600 divided by 11 into 11 into 10 into 10. அதாவது இந்த வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் போகணும்னா 11ஆல் டிவைட் பண்ணி 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ அதுக்கு முன்னாடி போகணும்னா 2 தடவை 11ஆல் டிவைட் பண்ணி 2 தடவை 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இந்த இடத்துல 66 into 11னா 726. அப்போ இது 600 வரும். 600 into 100 60,000. Next question. 3 numbers are such that the second is 160% of the first. அதாவது first number 100 இருந்துச்சுன்னா second number வந்து 160% of first. 100 into 160 by 100 எவ்வளோ வரும்? அதே 160 தான். அடுத்து third number is 90% of the second. 160ல 90% எவ்வளோ? 16 into 9 144. அப்போ ஃபஸ்ட்டுக்கும் தேர்டுக்கும் இருக்க ரேஷியோ 100:144 டிவைடட் பை 4 போட்டோம்னா 25:36. Next question. A number was mistakenly increased by 20% instead of decreased by 25%. What percentage is the final result more than the correct value? அதாவது 100ங்கிறது 120 ஆக்கிட்டாங்க. எப்படி மாற்றுறதுக்கு பதிலாக 25% குறைக்கிறதுக்கு பதிலாக 25% குறைச்சா 75 வரும். இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 45. இப்போ 45/75 ஏன் கீழே 75 போடுறோன்னா கரெக்ட் வேல்யூ மோர் தேன் கரெக்ட் வேல்யூவை தான் இங்கே பேஸாக எடுக்கிறாங்க. அதனால தான் கீழே நம்ம வந்து 75 போடுறோம். இன்ட்டு 100 3/5 வரும். 3/5 into 100 60%. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏரியா ஆஃப் a regular triangle increases by 21%. ரெகுலர் ட்ரையாங்கிள்னா ரெகுலர்னு வந்துட்டாலே எல்லா சைட்ஸும் ஈக்குவல்னு அர்த்தம். எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருக்க ஒரு ட்ரையாங்கிளோட ஃபார்முலா √3/4 a². ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா. இதில் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் 21% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ சைட்லேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆனால் டோட்டலாக அந்த ஏரியா வந்து 21% இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்குறாங்க. அதாவது எனக்கு இங்கே 21% பார்த்தோன்னே எனக்கு தெரியுது ஆன்சர் 10% தான்னு. அது ஏன்னு நான் சொல்கிறேன். 10% எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் ஃபார்முலா மூலிமா கால்குலேட் பண்ணால் 21% வரும். எப்படின்னா x + y + xy/100 அதில் 21% வரும். அதை வச்சு எனக்கு இங்கே 10% எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. நீங்கள் நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ண இது உங்களுக்கும் ஸ்ட்ரைக் ஆகும். இது எப்படின்னா √3/4 ஏக்கு பதிலாக 1.1 a. இப்போ 1.1 a 1.1 into 1.1 11 into 11 எவ்வளோ? 1.21. அப்போ 2 டெசிமலில் பின்னாடி வச்சோம்னா 1.21. 0.21னா எவ்வளோ பர்சன்டேஜ்? 21% கிடச்சிருச்சா? இப்படியும் போடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 10% ஆஃப் அ நம்பர் அண்ட் 40% ஆஃப் த சேம் நம்பர் இஸ் 120. ஒன்றும் இல்லை. 40% - 10% எவ்வளோ? 30%. 30%ங்கிறது 120. அப்போ அந்த நம்பர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதாவது 100%ன்னு கேட்குறாங்க. 30% 120 இருந்தால் 10% எவ்வளோவா இருக்கும்? 120 / 3 40. அப்போது 10% 40னா 100% எவ்வளோவா இருக்கும்? 400. நெக்ஸ்ட் கொஸ்டின். A mixture contains 60% water. If 20 liters of milk is added to the 80-liter mixture, what is the new percentage of water? அதாவது ஆல்ரெடி 80 லிட்டர் மிக்சர் இருக்குது. அதில் 60% வாட்டர் இருக்குது. 80ல் 60% எவ்வளோ? 48 பேலன்ஸ் 32 மில்க்கு. இது மில்க்கு, இது வாட்டர். இதில் அடிஷ்னலாக 20 லிட்டர்ஸ் மில்க் ஆட் பண்ணுறாங்க. அப்போது
இது 48, வாட்டர் 48ஆகவே இருக்கும், மில்க் 52. பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் தானே கேட்குறாங்க. வாட்டர் இங்கே எவ்வளோ 48, 48 + 52 100 × 100 போட்டோம்னா 48%. எக்ஸ் சேலரி இஸ் 50% மோர் தேன் ஒய்ஸ். அதாவது ஒய்யோட சேலரி 100ன்னு வச்சுக்கோம், இது ஒய்யோட சேலரி. எக்ஸோட சேலரி 50% மோர் தேன் ஒய்ஸ், அப்போது 50%னா 50. ஒய் சேலரி இன்க்ரீசஸ் பை 30%, 30% அதிகமாச்சுன்னா 130 ஆகும். எக்ஸ் சேலரி இன்க்ரீசஸ் பை P%, P% எவ்வளோன்னு சொல்லலை, ஏதோ ரைஸ் ஆகுது, எவ்வளோ ரைஸ் ஆகுதுன்னு தெரில. இப்போ புதுசாக கிடச்சிருக்க எக்ஸ் சேலரி வந்து ஒய்யோட 20% அதிகமாக இருக்காமா. அப்போது 130ல் 20% எவ்வளோ 26. அப்போ 130 + 26 156. இங்கே 6 அதிகமாகுது. 6ங்கிறது 150ல் எவ்வளோ பர்சன்டேஜ் 2/3 4%. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏ சேலரி இஸ் 25% மோர் தேன் பீஸ். அதாவது பி 100ஆக இருக்குன்னா ஏ 125ஆக இருக்கும். பி சேலரி அதே மாதிரி 30% அதிகமாகுது. அப்படி அதிகமாச்சுன்னா ஏ சேலரி வந்து பியோட எவ்வளோ அதிகமாக இருக்குது 10% அதிகமாக இருக்குது. 10% ஆஃப் பி எவ்வளோ 10% ஆஃப் பி 13. அப்போ 13 அதிகமாகுது, அப்போ இங்கே 143. இப்போ ஏ எவ்வளோ அதிகமாக இருக்குது 18 அதிகமாக இருக்குது. 18ங்கிறது 125ல் எவ்வளோ பர்சன்டேஜ் 4/5, 72/5 அப்படின்னா 14.4. இந்த டிவைடட் பை 5 வந்துச்சுன்னா இன்ட்டு 2/10ன்னு மாற்றிக்கலாம். 72 × 2 144, 144/10 14.4. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏ வேல்யூ இஸ் இன்க்ரீஸ்டு பை 10%. ஒரு வேல்யூ 10% அதிகமாகுது, அப்புறம் டிக்ரீஸ்டு பை இன்னொரு பர்சன்டேஜால் டிக்ரீஸ் பண்ணுறாங்க, அப்போது ஒரிஜினல் வேல்யூக்கு வந்துருதாமா. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் டிக்ரீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ 10லேருந்து 10% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 10ல் 10% எவ்வளோ 1. இப்போ 10லேருந்து 11 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 11லேருந்து அதே சேம் 10க்கு வரணும்னா என்ன பண்ணணும் -1 பண்ணணும். அப்போ -1ங்கிறது 11ல் எவ்வளோ பர்சன்டேஜ் 1/11 எவ்வளோ 9.09% முன்னாடியே பார்த்தோம். ஸோ ஆப்ஷன் ஏ. A student scored 40% in one subject, 30% in another. Both subjects have equal maximum marks. What is the overall percentage? அதாவது 2 சப்ஜெக்டோட டோட்டல் மார்க் வந்து ஈக்குவல். இது 100க்கு வைக்கிறாங்கன்னா இதுவும் 100க்கு தான் வைப்பாங்க. அப்போது இந்த ஸ்டூடெண்ட் வந்து மொதல் சப்ஜெக்டில் 40% எடுத்திருக்கான், அதாவது 40 மார்க் வாங்கியிருக்கான். செகண்ட் இதில் 30 எடுத்திருக்கான். அப்போது என்ன ஆவரேஜ் ஓவரால் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது 40 + 30 70, டோட்டல் எவ்வளோ 200, 2 சப்ஜெக்ட் இருக்கனால. ஸோ 35%. இந்த இடத்துல பார்த்தனே தெரியுது ஈக்குவல் மேக்ஸிமம் மார்க்ஸ்னு கொடுத்துட்டாலே ரெண்டுமே ஈக்குவல். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணாலே நம்மளுக்கு கரெக்டான பர்சன்டேஜ் கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். A box contains 25% yellow balls, 40% purple balls. அதாவது 25% yellow balls ஒரு பாக்ஸ்குள்ளே இருக்குது, 40% purple balls இருக்குது, ரிமைனிங் வந்து க்ரீன் பால்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ மொத்தமாக எவ்வளோ பால்ஸ்ன்னு கேட்குறாங்க. 25 40 ஆல்ரெடி 65% இருக்குது. அப்போ க்ரீன் பால்ஸ் 35% இருக்கும். இந்த 35% 70னா 1%ங்கிறது என்ன 2. அப்போ 100 எவ்வளோ 200. நெக்ஸ்ட் கொஸ்டின். A student answered 80% of question in an examination. ஒரு எக்ஸாமில் ஸ்டூடெண்ட் 80% கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணிட்டான். அதில் 75% வந்து கரெக்டு. அட்டன் பண்ணதில் 75% கரெக்டு. அதாவது ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம், அதில் 80% அட்டன் பண்ணியாச்சு. 80ல் 75% எவ்வளோ இன்ட்டு 3/4 போட்டோம்னா 75% வந்துடும். 60 கொஸ்டின்ஸ் கரெக்டு. He was also given grace marks of 25% of questions he did not answer. ஆன்சர் பண்ணாத கொஸ்டின்ஸ் 20. இதில் 25% எவ்வளோ 1/4. 5 வந்து கிரேஸ் மார்க்ஸ். அவர் ஸ்டூடெண்ட் வாங்கின மார்க்கு 65. ஸ்டூடெண்ட் வாங்கின மார்க் 65. How many questions did he answer correctly including grace marks? இங்கே இதுதான் முக்கியம். கிரேஸ் மார்க்ஸோட சேர்த்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் அவர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காப்புல அப்படின்னா 60 + 5
65% கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டு. 65%னா அப்போ வந்து 100ங்கிறது 180னா 65%ங்கிறது என்ன? 180 டிவைடட் பை 100 2 வரும். 9 into 13 117. Next question. Price of a product is decreased by y% and then increased by y%. Final price become 10% less than original. What is the value of y approximately? அதாவது ஃபஸ்ட்டு 100 தான் ஒரு ப்ராடக்டோட ஒரிஜினல் ப்ரைஸ். ஃபஸ்ட்டு y% டிக்ரீஸ் பண்ணுறாங்க. 100 minus y divided by 100. அதாவது 20% டிக்ரீஸ் பண்ணுறோம்னா எப்படி நம்ம போடுவோம்? 100 minus 20 divided by 100னா என்ன? 80 by 100. 100 into 80 by 100ன்னு போட்டால் தானே 20% குறையுது. அதே தான் இங்கே நம்ம ஒய்ன்னு இந்த 20க்கு பதிலாக ஒய் போடுறோம். அப்புறம் வந்து ஒய் அதிகப்படுத்தினா y% அப்புறம் அப்படியே அதிகப்படுத்தினோம்னா எவ்வளோ வரும்? அப்போ கடைசியாக வந்து 10% வந்து ஓவரால் ஒரிஜினலோட கம்மியாக இருக்குங்கிறாங்க. ஒரிஜினல் எவ்வளோ? 100. இப்போ இருக்கிறது 90. இந்த இடத்துல இது a minus b a+b ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ இது இங்கே போகுமா? இந்த இடத்துல இது அந்த a² minus b² போட்டோம்னா ஈக்குவல் டு 9000. அப்போ y² அந்த சைடு போய் 9000 இந்த சைடு வந்துச்சுன்னா y² is equal to 1000. அப்போது y is equal to 10√10 வரும். √10க்கு 3.16 சம்திங் வரும். 10 into 3.16 31.6. இதே மாதிரி தான் இந்த கொஸ்டினும். இங்கே என்ன சொல்கிறாங்க? அதே மாதிரி 100 into ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க, அப்புறம் டிக்ரீஸ் பண்ணுறாங்க. ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் நம்ம போட போகிறோம். இங்கே 80%, ஏன்னா 20% லெஸ் பண்ணுறாங்க, அப்போ இங்கே 80 வரும். சேம் தான். இப்படியே நம்ம பண்ணோம்னா இங்கே 100 போகும், இங்கே 8000 ஆகும். 10,000 minus y² equal to 8000 வரும். அப்போ y² is equal to 2000 வரும். அப்போ y is equal to 10√20. அப்புறம் √20 2√5 எழுதலாம். அப்போது 20√5 எழுதலாம். அடுத்த கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின். Due to an error, shopkeeper increases the selling price of a 400 rupees item by 12.5% instead of decreasing it by 12.5%. Percentage increase in the price due to this error. அதாவது ஒரு ஷாப்கீப்பர் 400 rupeesல 12.5%னா என்ன? 1/8. 400ல் 1/8 எவ்வளோ? 50. அப்போது 400லேருந்து 450 ஆக்கிறாரு. ஆனால் அவர் ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கணும்? 12.5 கம்மி பண்ணியிருக்கணும். அப்போ 50 கம்மி பண்ணியிருக்கணும். 350 ஆக்கியிருக்கணும். இந்த இடத்துல அவர் 350 ஆக்காமல் 450 ஆக்கிட்டார். வாட் இஸ் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் த ப்ரைஸ் டியூ டு திஸ் எரர்? இந்த எரர்னால எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு? இங்கே 100 rupees இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 100 divided by 350 into 100. 200 divided by 7. 2/7 எவ்வளோ? 1/7 14.28. 2/7 எவ்வளோ? 28.57 வரும். 200%. Next question. Out of her total monthly income, a woman spends 50% on household expenses, 20% on savings. அதாவது டோட்டலாக 100% இருக்குன்னா அதில் 50 வந்து ஹவுஸ்ஹோல்டு எக்ஸ்பென்சஸ், 20% சேவிங்ஸ். ரிமைனிங் அதர் ஐட்டம்ஸ்க்கு போயிடும். அதர் ஐட்டம்ஸ் வந்து 30%. அவ்வளோதான். அந்த அதர் ஐட்டம்ஸோட பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. A man spends 80% of his income. இன்கம் 100%ல் 80% ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, 20% சேவ் பண்ணுறாங்க. எக்ஸ்பென்சஸ் வந்து 10% அதிகமாகுது. 80ல் 10% 8, அப்போ 88 ஆயிடுது. இன்கம் இன்க்ரீசஸ் பை 5%, 105 ஆகுது. அப்போது சேவிங்ஸ் எவ்வளோ அதிகமாகும்? 105 minus 88 எவ்வளோ? 17. சேவிங்ஸ் வந்து 3 கம்மியாகுது. 20ல் 3ங்கிறது எவ்வளோ? 15%. கம்மியாகுது அதிகமாகுதா? கம்மியாகுது. Difference between 30% of a number and 15% of the same number is 90. அதாவது 30 minus 15 எவ்வளோ? 15%. 15%ங்கிறது 90. அப்போ 1%ங்கிறது எவ்வளோ? 6. அப்போ 100% எவ்வளோ? 600. A reduction of 20% in the price of a sugar. சுகரோட ப்ரைஸ்லேருந்து
அதாவது இதை ப்ராப்பராக கன்வென்ஷனலாக போட்டால் என்டி வரும் நான் சொல்கிறேன். ப்ரைஸ் டோட்டலாக அவங்க கொண்டு போன ஒரு ப்ரைஸ் பர் கேஜி எவ்வளோ குவான்டிட்டி இந்த ஃபார்மில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டோட்டலாக நீங்கள் கையில் கொண்டு போன அமௌண்ட்டு, அதாவது அமௌண்ட்டு நீங்கள் கொண்டு போன அமௌண்ட்டு சேமாக இருந்துச்சுன்னா அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் குறைஞ்சதுன்னா குவான்டிட்டி அதிகமாகும், ப்ரைஸ் அதிகமாச்சுன்னா குவான்டிட்டி கம்மியாகும். ப்ரைஸும் குவான்டிட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், அமௌண்ட்டு கான்ஸ்டண்ட்டாக இருந்தால். இப்போ இந்த இடத்துல அமௌண்ட் கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க 100. ஃபஸ்ட்டு இனிஷியலாக ப்ரைஸ் பர் கேஜி, அந்த ப்ரைஸ்க்கு வந்து நம்ம சும்மா 100%, இனிஷியல் பர்சன்டேஜ் வந்து 100% வச்சுக்கலாம். இனிஷியல் குவான்டிட்டி எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அமௌண்ட் ஈக்குவலா, அப்போ இந்த சைடு இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம், அதாவது 80%, 20% ரெடியூஸ் ஆச்சுன்னா 80% ஆயிரும் புது அமௌண்ட்டு. 5 கிலோ அதிகமாக வாங்கலாங்கிறாங்க. இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா இது 4 வரும். 4x + 20 = 5x. அப்போ x is equal to 20. இனிஷியல் நம்பர் ஆஃப் குவான்டிட்டி 20 kg. அப்போ இனிஷியல் ப்ரைஸ் என்ன? 100/20 எவ்வளோ? 5 rupees. Next question. The production of bottles rose from 32,000 to 52,000 in 2 years. அதாவது 20,000 அதிகமாக இருக்குது. எதுலேருந்து அதிகமாக இருக்குது? 32,000லேருந்து. அப்போ இந்த பர்சன்டேஜ் பார்த்தோம்னா 2000 / 32 வரும். 2 × 125னா இது 4 வரும். 62.5 வரும். இந்த இடத்துல ரேட் ஆஃப் க்ரோத் என்னன்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஃபெக்டிவ் பர்சன்டேஜ்க்கு x + y + xy/100 தானே. இங்கே அந்த க்ரோத் ரேட் வந்து 2 வருஷத்துக்கு ஈக்குவல். அப்படின்னா ஒய்க்கும் எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2x + x² / 100 = 62.5. இப்போ இந்த இடத்துல ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். இந்த 2xன்னா என்ன? 2 × x. இப்போ இதில் ஒவ்வொன்றிலையும் இந்த எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா 36 × 2 72 வருது. இது மறுபடியும் 36² / 100 போட்டோம்னா கண்டிப்பாக 72 அதிகமாக தான் போகும். இங்கே 62.5 தான் இருக்குது. கண்டிப்பாக ஆப்ஷன் ஏ கிடையாது. அடுத்து ஆப்ஷன் பி பார்த்தோம்னா 17.47 × 2 எவ்வளோ வரும்? அரௌண்ட் வந்து 34 வருது. அதே மாதிரி 17² எவ்வளோ வருது? 289 / 100. அப்ராக்சிமேட்டாக நம்ம இங்கே போடுறோம். இப்போ இங்கே 2.89 36.89 வருது. கண்டிப்பாக பக்கத்தில் கூட வரல. அதே மாதிரி தான் 18ம் 36 வரும். 34 பதிலாக 36 இல்லாட்டி 37 வரும். அதே மாதிரி 18² பண்ணோம்னா 324 / 100 வரும். 3.24 39 சம்திங் இல்லாட்டி 40 அந்த ரேஞ்சில் தான் வரும். கண்டிப்பாக 62 வரைக்கும் அதிகமாகாது. டெஃபினட்டாக இதுவாக தான் ஆன்சராக இருக்கும். ஏன்னா 27.47 × 2 எவ்வளோ? 54.94. 27.47 whole² / 100 எவ்வளோ? இதை ஃபுல்லாக நம்ம இது ஸ்கொயர் பண்ணவும் தேவையில்லை. 27² நம்மளுக்கு தெரியும் 729. 729 / 100 7.29. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? 61 62 பாயிண்ட் சம்திங் வருது. இப்போ கண்டிப்பாக இதாக தான் ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். A man spends 70% of his income. அதாவது 100%ல் 70% ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அப்போ 30% ஆட்டோமேட்டிக்காக சேவிங்ஸில் இருக்கும். இன்கம் இன்க்ரீசஸ் பை 15%. எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீசஸ் பை 10%. 7 அதிகமாகும். 70ல் 10% 7. அப்போ சேவிங்ஸ் எவ்வளோ அதிகமாகும் கேட்குறாங்க. இதை மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 23 + 15 38. 30லேருந்து 38 வருது. அப்போ 8/30 தான் இன்ட்டு 100. 80/30. 80/30னா என்ன? 26.67. நெக்ஸ்ட் கொஸ்டின். A man spends 20% of his salary on rent, 30% on groceries, 40% on other expenses. ஓகே. இந்த இப்போ 20 + 30 + 40 90% வந்துடுது. பேலன்ஸ் 10% தான் சேவ் பண்ணுறது. அந்த 10% 90,000 சொல்லிட்டாங்க. அப்போ 100% அவங்க சேலரி என்னவாக இருக்கும்? 9 lakhs இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். A bag contains 25% red balls, 35% green balls. மீதி இருக்கிறது ப்ளூ பால்ஸ்னு சொல்லிட்டாங்க. 25 + 35 60. பேலன்ஸ் 40 தான் ப்ளூ பால்ஸாக இருக்கும். அப்போது டோட்டலாக 100% என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக 100 பால்ஸாக தான் இருக்கும். In an election, 80% of eligible voters cast their votes. அதாவது 100% voters வந்து eligible to voting. இதில் 80% தான் வந்து ஓட்டு போடுறாங்க. அதுலேயும் ஓட்டர்ஸ் இதுதான்
அதில் 10% வந்து இன்வேலிட் கள்ள ஓட்டு. இப்போ 80%ல் 10% என்ன 8. அப்போ 8 குறைச்சோம்னா 72% தான் வேலிடான ஓட்டு. இந்த வேலிடான ஓட்டில் ரெண்டு கேண்டிடேட் தான் இங்கே இருக்கிற மாதிரி அஷ்யூம் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமில் எலெக்ஷன் சம்மில் 2 கேண்டிடேட் தான். ஒரு கேண்டிடேட் வின்னிங் கேண்டிடேட், ஒரு கேண்டிடேட் லூசிங் கேண்டிடேட். 2 பேர் தான், 3 பேர்லாம் கிடையாது. இது ஒரு ஸ்டாண்டர்ட் ரூல் நம்ம எலெக்ஷன் சம்ஸில். இப்போ வின்னிங் கேண்டிடேட்டு, லூசிங் கேண்டிடேட். இதில் வின்னிங் கேண்டிடேட் இவங்க 2 பேரும் அவங்க பிரிச்சுக்குவாங்க. இவங்க 2 பேரோட ஓட்டை ஆட் பண்ணால் தான் 72% வரும். வின்னிங் கேண்டிடேட் 16,200 votes ரிசீவ் பண்ணியிருக்காரு. அது வந்து 60%. ஆமாம், இது 60%. அதாவது 72%ல் 60%. 60% ஆஃப் எலிஜிபிள் ஓட்ஸ் கிடையாது, 72ல் 60%. அப்போ லூசிங் கேண்டிடேட் 40% ஓட்டு வாங்கியிருப்பார். அப்போது இது 60%னா 100% எவ்வளோ? 10ஆல் டிவைட் பண்ணோம், 6ஆல் டிவைட் பண்ணோம்னா 2. 10%ங்கிறது 2700. அப்போ 100% 27,000. இந்த 100%ங்கிறது 100% வேலிட் ஓட்ஸு. அப்போது வேலிட் ஓட்ஸ் இங்கே எவ்வளோ? இந்த 72% தான் 27,000. அப்போது அவங்க 100 என்னன்னு கேட்குறாங்க. டோட்டலாக எலிஜிபிள் ஓட்டர்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ 27,000 டிவைடட் பை 72 இன்ட்டு 100. இதை சால்வ் பண்ணோம்னா ஆன்சர் கிடச்சிரும். 3 into 9 தான் 27. 8 9s are 72. 125. 3 into 125 375. So 37,500. Next question. In an election அதே சம் தான். அங்கே பார்த்த அதே 80% எலிஜிபிள் ஓட்ஸு, அதில் 10% இன்வேலிட்னு சொல்லிட்டோம், கள்ள ஓட்டுன்னு சொல்லிட்டோம். இங்கே 5% இன்வேலிட். வின்னிங் கேண்டிடேட் அங்கே 16,200 ஓட்ஸு, இங்கே 22,800 ஓட்ஸு. 22,800 ஓட்ஸ்னா அதுதான் 60% ஆஃப் த டோட்டல் ஓட்ஸுங்கிறாங்க. இந்த 22,800 60%னா 100% எவ்வளோவா இருக்கும்? 3 6 are 18 48. 8 6 are 48. அப்போ 38,000 தான். 38,000 ஓட்ஸ் வந்து வேலிட் ஓட்ஸ். இங்கே வேலிட் பர்சன்டேஜ் என்னவாக இருக்கும்? 100லேருந்து 80 ஆகுது. 80 மெம்பர்ஸ் கேஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதில் 5% இன்வேலிடு. 80ல் 5%ங்கிறது 4%. ஸோ 76. இந்த 38,000ங்கிறது 76னா 100 எவ்வளோன்னு கேட்குறாங்க. இது 2வா? அப்போது 1000 divided by 2 500. 500 into 100 50,000. ஓகே, இந்த சம் தான் நம்ம பார்க்கல, இதை மட்டும் கடைசியாக பார்த்துடலாம். இஃப் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் அன் ஐட்டம் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 10%. ஒரு ஐட்டமோட செல்லிங் ப்ரைஸ், அதாவது ஒரு ஐட்டமில் காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் அப்படி இருக்கும், மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு இருக்கும். மார்க்கெட் ப்ரைஸில் ஏதாச்சும் டிஸ்கவுண்ட் போட்டு வர்ற கஸ்டமர் கிட்ட விற்கிற ப்ரைஸ் வந்து செல்லிங் ப்ரைஸ். இப்போ இனிஷியலாக இருக்கிற காஸ்ட் ப்ரைஸ், இனிஷியலாக இருக்க காஸ்ட் ப்ரைஸ் 100ன்னு வச்சுக்குவோம். ப்ராஃபிட் என்ன? காஸ்ட் ப்ரைஸோட ப்ராஃபிட்டை ஆட் பண்ணால் தான் அது செல்லிங் ப்ரைஸ். இனிஷியலாக இருக்க ப்ராஃபிட்டு 15%ங்கிறாங்க. அப்போ 115. ஓகேவா? அதுக்கப்புறம் ப்ராஃபிட் வந்து 20%ங்கிறாங்க. எதனால் ப்ராஃபிட் 20%? செல்லிங் ப்ரைஸ் 10% அதிகப்படுத்தினா ப்ராஃபிட் 20% ஆகுமாமா. செல்லிங் ப்ரைஸோட வேல்யூ 115. 115ல் 10% எவ்வளோ? 11.5. இதுலேருந்து 11.5 ஆட் பண்ணால் 126.5. இந்த 126.5 வந்து 20% அதிகமாக இருக்குது. எதுலேருந்து 20% அதிகமாக இருக்குது? காஸ்ட் ப்ரைஸ், நியூ காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து அதிகமாக இருக்குது. அப்போ நியூ காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 126.5 டிவைடட் பை 120 into 100. இப்போ இந்த இடத்துல இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா 1.54 into 10 வந்துச்சுன்னா, அதாவது 105.4 அப்படின்னு வரும். இங்கே 105.4ன்னு வரும். இப்போ 100லேருந்து எவ்வளோ அதிகமாக இருக்குது? 5.4 சம்திங் அதிகமாக இருக்குது. ஆன்சர் டி. ஓகே,
ஓகே, நாம் 2025 வந்த CGL ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். பர்சன்டேஜ்லேருந்து வந்த எல்லா கொஸ்டினையும் பார்த்துட்டோம். உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ கேளுங்க, நான் சொல்கிறேன், நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்பர் சிஸ்டம் எடுத்தோம், இப்போ பர்சன்டேஜ் முடிச்சிருக்கோம். இந்த 2 டாப்பிக்லையும் CGL கொஸ்டின்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதிலிருந்து CHSL, CPO, அதுக்கப்புறம் வேறு என்னென்ன இது எக்ஸாம், இது செலெக்ஷன் போஸ்ட், ஸ்டெனோ, இதெல்லாம் 2025 கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்களுக்கு கிடச்சிதுன்னா அதை வாங்கி இப்போ நம்ம சால்வ் பண்ண மாதிரியே சால்வ் பண்ணி பாருங்கள். நம்பர் சிஸ்டம் அண்ட் பர்சன்டேஜ், அதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. அதில் ஏதாச்சும் கான்செப்ட், இப்போ நான் எடுத்த கான்செப்ட் ஏதாச்சும் மிஸ் ஆகிருந்துச்சுனாலும் கேளுங்க, நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். நான் எனக்கு தெரிஞ்சு முடிஞ்ச அளவுக்கு எல்லா கான்செப்ட்ஸும் எடுத்துட்டேன். நான் ஏதாச்சும் மிஸ் ஆகிருந்துச்சுன்னா நீங்கள் அதை பார்த்து நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நம்ம கவர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸ்டே ஹாப்பி, டூ வாட் யூ லவ். தியானேஷ்.